இயேசுவை ஏன் விசுவாசிச்சா அது பாவத்தை பத்தி தெரிஞ்சு கொள்வீங்க. அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், என் பாவத்துக்காக மரிச்சார். சிலுவையில தொங்குனது யாருக்காக? நமக்காக. எதுக்காக தொங்குனாரு? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேற்றவானாகிய பரிசுத்தாவியான வரும் பொழுது முதலாவது பாவத்தை குறித்து சொல்லுவார். இயேசுவை விசுவாசிக்கல, இயேசுவை விசுவாசிச்சா நம்ம பாவம் செய்வோமா? அப்ப நம்ம பாவத்தை செய்யறோம்னா நம்ம யாரும் விசுவாசிக்கல. அப்ப இயேசுவை விசுவாசி அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறது பரிசுத்தாவியானவருடைய முதலாவது வேலை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நீங்க இன்னும் பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கீங்க? உலகத்தின் பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. இயேசுவை அறியாதவன் தான் பாவம் செய்வான். அவனுக்கு தான் என்ன பண்றாங்க? பரிசுத்தாவியானவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, பூமியில வாழ்ந்தாரு, உனக்காக மரிச்சார். அவருடைய பிறப்பு, வாழ்வு காலம், இறப்பு பத்தி பேசுறதா பரிசுத்தாவியானவரோட முக்கியமானது. அப்ப இயேசுவை பற்றிய விசுவாசம் உங்களை பாவத்திலிருந்து ரட்சி